டைல்ஸ் ஷோரூம்களிலேயே 1,00,000 சதுர அடியில் டிஸ்ப்ளே உள்ளது. 3,00,000 சதுர அடியில் ஸ்டாக் யார்ட் உள்ளது. எல்லா முன்னணி டைல்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கிறதும் அவதா செராமிக்ஸ். அவதா செராமிக்ஸ், அவதா நகர், பழனி ரோட், திண்டுக்கல். கிளைகள் மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம், தேனி. மத்திய அரசின் பட்ஜெட் சற்று நேரத்தில் தாக்கலாக உள்ளது. அதற்கு முன்பாக தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது நாம் பார்க்கின்றோம் குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார் நிதியமைச்சர். தொடர்ந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார். அது மத்திய அமைச்சரவை கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற உள்ளது, அது பற்றிய விவரம்? மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டுமே நடைபெறும். விரிவான விவாதம் எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே பட்ஜெட் தொடர்பான அம்சங்கள் அனைத்துமே ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழலில் அமைச்சரவை கூட்டம் என்பது பிரதமர் மோடி தலைமையிலே ஒரு சம்பிரதாயமாக நடைபெற வேண்டியது. அதே போலவே குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு சென்று குடியரசுத் தலைவருக்கு நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்ற விவரத்தை தெரிவிப்பதும் சம்பிரதாயமான விஷயமாகவே உள்ளது. இருந்த போதிலும் இவை அனைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது அலுவலகத்தில் இருந்து 9 மணி சுமாருக்கு புறப்பட்டது, குடியரசுத் தலைவரை சந்தித்தது அனைத்துமே ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்டிலே கடைபிடிக்கப்படும் சம்பிரதாயங்கள். அதன் அடிப்படையிலேயே தற்போது அவர் தனது கையிலே சிகப்பு நிற ஒரு ஃபைல் வைத்திருக்கிறார். அதற்குள் தான் பட்ஜெட் தொடர்பான ஆவணங்கள் அடங்கிய ஐபேட் ஆகியவை உள்ளன. அத்துடன் அவருடன் நிதித்துறை பணிபுரியும் மூத்த அதிகாரிகள், இணையமைச்சர் ஆகியோரும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே ஒன்றாக நாடாளுமன்ற வளாகத்துக்கு செல்வார்கள். நாடாளுமன்ற வளாகத்திலே பிரதமர் மோடி தலைமையிலே அமைச்சரவை கூட்டம் நடைபெறும். பிற அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள். பின்னர் அனைவருமே ஒன்றாக அங்கிருந்து புறப்பட்டு மக்களவைக்கு சுமார் 11 மணிக்கு முன்னர் வந்து விடுவார்கள். 11 மணிக்கு மக்களவையிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது பட்ஜெட் உரையை தொடங்க இருக்கிறார். இந்த முறை பார்ட் பி என்று பார்ட் ஏ, பார்ட் பி என்று 2 பகுதிகளாக உள்ள உரையிலே இரண்டாவது பகுதியிலே அடுத்த 20 வருடங்களில் தொலைநோக்கு பார்வையுடன் என்னென்ன கொள்கைகளை இந்தியா அமல்படுத்த இருக்கிறது, அதன் மூலமாக அந்நிய முதலீட்டாளர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் என அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலே அவர் விளக்கமாக பேச இருக்கிறார். குறிப்பாக நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படும் பொருளாதார ஆய்வு அறிக்கையிலே அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன்படியே இன்று பட்ஜெட்டிலே அதற்கான விவரங்கள் இருக்கும். அந்நிய முதலீடு செய்பவர்கள் இந்தியா வருவதால் அவர்களுக்கு என்ன பலன் கிட்டும் என்பதை தெரிவிக்கும் வகையிலே, விளக்கும் வகையிலே நிதியமைச்சர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு பல்வேறு திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்கான திட்டங்கள் என பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசி வருகிறார். தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் பங்கேற்று பிறகு நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யவிருக்கிறார். தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் சிறப்புக்குரியவர் என்ற பெயரை பெறவிருக்கிறார். ஒரு பெண் நிதியமைச்சர் தொடர்ந்து 9 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் என்ற சிறப்பும் அவருக்கு உண்டு. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. டைல்ஸ் ஷோரூம்களிலேயே 1,00,000 சதுர அடியில் டிஸ்ப்ளே உள்ளது. 3,00,000 சதுர அடியில் ஸ்டாக் யார்ட் உள்ளது. எல்லா முன்னணி டைல்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கிறதும் அவதா செராமிக்ஸ். அவதா செராமிக்ஸ், அவதா நகர், பழனி ரோட், திண்டுக்கல். கிளைகள் மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம், தேனி.